காஜாங்கில் உள்ள ஒரு வணிக தளத்தில் மானிய விலை சமையல் எண்ணெயை கடத்தியதாக 11 இந்தோனேசியர்கள் மீது இன்று காஜாங் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. சமையல் எண்ணெயை கடத்திய 11 இந்தோனேசியர்களுக்கு உதவியதாக நம்பப்படும் 4 உள்ளூர் ஆடவர்களையும் தனித்தனியாக விசாரிக்கும்படியும் அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து காவல்துறையின் தடுப்பு காவலை நீட்டிக்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சமையல் எண்ணெயை 2 வெள்ளி 50 காசுக்கு மானிய விலையில் வாங்கி அதன் பாக்கெட்டுகளை மாற்றி 3 வெள்ளி 80 காசுக்கு வணிக தளத்தில் விற்கப்பட்டு வந்ததை கைது செய்யப்பட்ட 11 இந்தோனேசியர்களும் ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து வரும் டிசம்பர் 17ஆம் தேதி இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி மசௌலினா உத்தரவிட்டார். தொழிற்சாலை ஒன்றில் கொள்ளையிட்டதாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து கோலலங்காட் தெலுக் பங்லிமா காராங்கில் சீனாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 16 ஆடவர்கள் அடங்கிய கும்பல் கைது செய்யப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் துப்பாக்கி, பயன்படுத்தப்படாத 20 தோட்டாக்கள், பாராங்கத்தி, கார், பழைய பொருட்கள் மற்றும் உலோகங்கள் கொண்ட லாரி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியதாக கோலலங்காட் மாவட்ட போலீஸ் துணை தலைவர் டிஎஸ்பி முகமது சுஃபியான் அமீன் தெரிவித்தார். குறுகிய கால வருகையாக மலேசியாவுக்கு வருகை மேற்கொண்டுள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் முன்னாள் மேயருமான கராத்தே தியாகராஜன் இன்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழ் மலர் அலுவலகத்திற்கு வருகை தந்த கராத்தே தியாகராஜனை மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஓம்ஸ் பா தியாகராஜன் வரவேற்றார். சமுதாயத்தின் மதிப்புமிக்க ஒரு தலைவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்ட கராத்தே தியாகராஜன் சமயம் தொடர்பாகவும் கல்விக்காகவும் தொண்டு செய்யும் ஐயாவின் சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். பேராக்கில் உள்ள பிரபல நெகிழி தொழிற்சாலையில் இன்று காலை 10 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் பாதுகாவலர் தீயணைப்புத்துறைக்கு அழைப்பு விடுத்ததாக பேரா மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். 30 நிமிடங்களில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தீயினால் தொழிற்சாலை 80 விழுக்காடு எரிந்ததாகவும் இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிய தடயவியல் அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரின் முக்கிய வணிக தலங்களில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் சுற்றி வருவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் புக்கிட் பின்தாங் பகுதியில் உள்ள வணிக தளத்தில் 32 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. வணிக தலங்களில் வேலை செய்து வரும் வெளிநாட்டினர் வாடிக்கையாளர்களை தொந்தரவு செய்து பொருட்களை விற்பதாகவும் சோதனையின் போது அவர்கள் தங்களை வாடிக்கையாளர்கள் என்றும் சுற்றுலா பயணிகள் என்றும் அடையாளப்படுத்துவதாகவும் தெரிவித்ததில் வணிக தளத்தின் கண்காணிப்பு கேமராவின் காணொலியில் அவர்கள் வேலை செய்து வந்தது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 23 முதல் 46 வயதுக்கு உட்பட்ட 32 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் தற்போதைய அடையாள அட்டைகளுக்கு பதிலாக அடுத்த தலைமுறை அடையாள அட்டைகளை தேசிய பதிவுத்துறை மூலம் வாங்குவதற்கான இறுதி கட்டத்தில் உள்துறை அமைச்சு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் சமீபத்திய பாதுகாப்பு தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப புதிய அடையாள அட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை அடையாள அட்டைகள் பாலி கார்பனேட் பொருட்களால் செய்யப்பட்டவை என்றும் மேம்படுத்தப்பட்ட குறியாக்கம் மற்றும் பாதுகாப்பு தரங்களுடன் அதிக திறன் கொண்ட பாதுகாப்பு ஜிப் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் ஷம்சுல் அனுவார் விளக்கினார். கோத்தகினபாலு கம்போங் பத்தாகாஸ் அருகே நிகழ்ந்த ரயில் விபத்தில் மாது ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதனை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை விசாரிக்க விசாரணை வாரியத்தை செயல்படுத்துவதாக சபா ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் 41 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது 11 வயது மகன் படுகாயமடைந்தார். அதிகாரிகள் விசாரணையை நடத்துவதற்கு தாங்கள் விட்டுவிடுவதாக சபா ரயில்வே இயக்குநர் முகமது சஃப்ரி அப்துல் ஹபி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் பாதசாரிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதற்காக பொதுப்பணித்துறை போன்ற பிற துறைகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். ஈராண்டு மடானி அரசு திட்டம் மற்றும் பொதுச்சேவை சீர்திருத்த தேசிய மாநாடு 2024 ஆகியவற்றுடன் இணைந்து போக்குவரத்து சம்மன் கட்டணங்களில் 60 விழுக்காடு தள்ளுபடியை அரசாங்கம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது.
இந்த சிறப்பு சலுகையை நவம்பர் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் பெறலாம். இந்த 3 நாள் நிகழ்வில் 40க்கும் மேற்பட்ட முதலாளிமார்கள் பல்வேறு தொழில்துறைகளில் 3000 வேலை வாய்ப்புகளையும் வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்புகள் தவிர பங்கேற்பாளர்கள் 150க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய சேவைகளை அணுகலாம். முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாக சாலை போக்குவரத்து துறை இதற்கான பிரத்யேக கவுண்டர்களை கொண்டுள்ளது. அங்கு பார்வையாளர்கள் 60 விழுக்காடு தள்ளுபடியுடன் போக்குவரத்து அபராதங்களை தீர்க்கலாம். ஜேபிஜே ஹெல்மெட் பரிமாற்ற திட்டத்தையும் வழங்குகிறது. தனிநபர்கள் தங்கள் பழைய ஹெல்மெட்டுகளை புதியவற்றுக்கு மாற்றும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்வை மேலும் மெருகேற்றும் வகையில் பொதுச்சேவைத்துறை ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அமர்வுகளை நடத்தும். மற்ற சேவைகளில் பொதுச்சேவை ஊதிய முறை, இலவச ஆவண சான்றிதழ் மற்றும் அரசாங்க நிதி திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகள் ஆகியவையும் அடங்கும். இந்த நிகழ்வின் போது பார்வையாளர்கள் தேசிய அறிவியல் மையம் மற்றும் தேசிய கோளரங்கம் ஆகியவற்றிற்கு இலவச அணுகலை அனுபவிக்க முடியும். 2,30,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் முன்னதாக குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாத தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் அதிகாரிகள் சந்திப்பு தொடர்பான கல்வி அமைச்சின் முடிவு குறித்து வாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் யிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் கல்வி குறித்த தாலிபான் தலைமையிலான அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய கொள்கைகளை கருத்தில் கொள்ளும் போது கல்வி அமைச்சின் இந்த சந்திப்பு மிகவும் கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார். பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு ஆப்கானிஸ்தானின் தடை சர்வதேச அளவில் பரவலான கண்டனங்களை பெற்றுள்ளது. இதில் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாடுகள் பாலின நிறவெறி என்று விவரித்தன. எனவே இது தொடர்பாக மலேசிய பொதுமக்களுக்கு கல்வி அமைச்சு ஒரு விளக்கத்தை வழங்க முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிரேக் தனது அமைச்சு சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் தூதுக்குழுவிடமிருந்து வருகையை பெற்றதாகவும் அவர்களிடம் கல்வி பற்றிய நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியதை அடுத்து லிம் இந்த கேள்வியை எழுப்பினார். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மூவார் மாவட்ட போலீஸ் அதிகாரி ASP ஜீவேந்திரன் தலைமையில் கம்போங் தமியா புக்கிட் தரே சாலையோரத்தில் ஒரு காரில் சோதனை மேற்கொண்டதில் அதிலிருந்து 11.5 கிலோகிராம் கஞ்சா எனும் போதைப் பொருளும் ஒரு கருப்பு நிற கை துப்பாக்கியும் 15 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 உள்ளூர் ஆடவர்கள் என்றும் மற்றொருவர் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர்கள் 32 முதல் 40 வயதினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் சிறுநீர் பரிசோதனை மேற்கொண்டதில் மெத்தம்பெட்டமின் எனும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மூவரும் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.